ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம கயல் சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கயலுக்கு தன்னை யார் கொலை பண்ண ஆளை அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயத்த கயல்கிட்ட சொல்லவே இல்லை. கையிலும் நேராக வீட்டுக்கு வராங்க. இந்த கொள்ளைக்கு ஆள் அனுப்புனது நீங்கள் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவசங்கரி சொல்கிறாங்க, இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, நீங்கள் தான் ஆள் அனுப்புனீங்க, இப்படி எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்கிறாரு எழில். சிவசங்கரிக்கு கையில் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறதையும் எழில் சொல்லிடுறாரு. உடனே கையில் நினைக்கிறாங்க, இந்த விஷயம் எழிலுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டோம், அது எழிலுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கையில். சிவசங்கரி சொல்கிறாங்க, கையில் சொத்துக்காண்டியும் உங்கள்கிட்ட பழகிருக்கா, மற்றபடி பாசம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எழில் சொல்கிறாரு, அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறா, ஆனால் காசுக்காண்டிலாம் என்ன லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து சிவசங்கரிகிட்ட, நீங்கள் என்ன கொல்றதுக்கே நீங்கள் ஆள் அனுப்பிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. சிவசங்கரி இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வெளியில் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எழில் வெளியில் போயிடுறாரு. எழிலும் கையிலும் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வீட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எழிலோட அம்மாவும் அப்பாவும் எப்படி வருத்தப்பட போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோடு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.